ஹரே கிருஷ்ணா. இந்த ஸ்லோகத்தில் பரீட்சித் மகாராஜோட குணத்தை பற்றி பேசியிருக்காங்க. ஆனால் பரீட்சித் மகாராஜ் வந்துட்டு பிறந்த க்ஷத்ரியர். பகவத்கீதையில் 18வது அத்தியாயத்தில் 42, 43, 44 ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்கிறாரு, அவங்கவுங்க பிறந்த குணம் எப்படி இருக்கோ அதுக்கு சேர்ந்த மாதிரி அவங்க இருப்பாங்க, அவங்க நடவடிக்கை இருக்கும்ன்ட்டு. அது பரீட்சித் மகாராஜுக்கு அவர் க்ஷத்ரியர் இருந்ததுனால என்ன ஆச்சுன்னா, அவருக்கு இந்த குணம் பை பர்த் அவர் பிறந்தப்பதுலேருந்து இருந்தது. யுதிஷ்டர் மகாராஜ், அர்ஜுனர் அவங்க எல்லாமே அந்த இதில் இருந்தாலும் அதே மாதிரி தான் பரீட்சித் மகாராஜ் என்ன பண்ணார், இங்கே கொடுத்துருக்க இடத்தெல்லாம் அவர் காங்கர் பண்ணாராம். பத்ராஷம் கேதுமாலம் ச பாரதம் ச உத்தரம் குரும் கிம் புருஷாதி வர்ஷசி விஜித்திரே கிரகினே பலிம். இந்த எல்லாத்துலையும் காங்கர் பண்ணியிருக்காரு. அது வந்துட்டு அவரோட குவாலிட்டிஸ், அது தப்பு கிடையாது. அது நம்ம இப்போது அந்த ஒரு சுச்சுவேஷனு எப்படி நம்ம டிவோட்டிக்கு பேசலாம். பரீட்சித் மகாராஜ் க்ஷத்ரியா இருந்து இதெல்லாம் காங்கர் பண்ணார், டேக்ஸ் கலெக்ட் பண்ணாங்க, எல்லாமே ஓகே, ஒத்துக்கலாம். பட் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கணும். என்னென்னா, வைஷ்ணவாசனா என்னான்னு புரிஞ்சுக்கணும். நம்ம வைஷ்ணவரோட செயல்கள் நார்மலாக எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் நார்மலான மனுஷனுக்கும் வைஷ்ணவஸ் பண்ணுற ஒரு வித்தியாசம் என்னென்னா, அவங்க எந்த ஒரு செயல் செஞ்சாலும் கிருஷ்ணரை வச்சு செய்வாங்க. கிருஷ்ணர் சென்டர் ஆக்கிட்டு அந்த செயலை நிறுத்துவாங்க. அது ஒன்று. இன்னொன்று, அப்படி இல்லைன்னா அவங்க பண்ணுற எல்லா ஆக்டிவிட்டீஸு கிருஷ்ணர் நோக்கி தான் இருக்கும். அவரும் சரி, அவர் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம், அவர் கூட இருக்கவங்க எல்லாரும் என்கேஜ் பண்ணுறது தான் வைஷ்ணவரோட குவாலிட்டிஸ். இந்த விஷயத்தை நம்ம எப்படி பிரபுபாதுக்கு கம்பேர் பண்ணலாம், இந்த டிஸ்கிரிப்ஷனில் பகவத்கீதையில் கொடுத்துருக்காரு. 18வது அத்தியாயம் 43வது ஸ்லோகத்தில். அதில் வந்துட்டு 7 குவாலிட்டிஸ் இருக்குது. பரீட்சித்துன்ட்டு இல்லை, க்ஷத்ரியோட குவாலிட்டிஸ் அதில் 7 குவாலிட்டிஸ். அந்த 7 குவாலிட்டிஸு பரீட்சித் இங்கே அவரோட குணங்கள்லாம் விவரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், இந்த குவாலிட்டிஸ் நம்ம எதுக்கு பாகவதத்தில் இருக்குது? ஓகே, பாகவதத்தில் எல்லாமே நம்ம சொல்கிறது எல்லாமே கிருஷ்ணர் கதை தான் இருக்கும்ன்ட்டு, ரைட்? அப்போ எதுக்கு இந்த அரசனுங்கள்லாம் போயிட்டு வேறு உலகத்தை வேறு கண்ட்ரியெல்லாம் காங்கர் பண்ணி அவங்க எதுக்கு பாகவத்தில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க? ஏன்னா ஒரு சிம்பிள் விஷயம் புரிஞ்சுக்கணும். நம்ம கிருஷ்ணரோட பக்தங்க பற்றி தான் இருக்குது. பரீட்சித் மகாராஜ் பரம பக்தர், ரைட்? அவர் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம், கிருஷ்ணர் தனியாக இருக்க மாட்டார். கிருஷ்ணர் அவரோட பக்தவங்க தான் இருப்பாங்க. கிருஷ்ணா லீலான்னா கிருஷ்ணர் தனியாக பண்ண மாட்டார், அவர் பக்தன் கூட பண்ணுவாங்க, ரைட்? அந்த மாதிரி அந்த இதில் அந்த ஆங்கிளில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், பரீட்சித் மகாராஜ், அர்ஜுனர், யுதிஷ்டர் இவங்க பண்ணுற எல்லா லீலையிலும் அதான் இருக்குது. சுகதேவ கோஸ்வாமி, ரைட்? ஜடபரத்தது பார்க்கலாம், ரகுநாத் பார்க்கலாம், அது மாதிரி எவ்வளோ புத்து மகாராஜ் பார்க்கலாம். இது எல்லாமே இந்த 12 காண்டத்தில் இருக்குது. 10வது ஒண்டி தான் கிருஷ்ணர் பற்றி எல்லாமே விரித்து கொடுத்துருக்காங்க. அங்கேயும் பார்த்தாங்கன்னா கிருஷ்ணர் என்னென்ன பண்ணுறாருன்ட்டு ஸ்டார்ட் பண்ணியது ஊத்தனாலேருந்து பிடிச்சி திருநாவர்த்தா, இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்குது, ரைட்? இதெல்லாம் எதுக்குன்னா, ஸ்ரீமத் பாகவத் எதுக்கு இந்த எல்லா டாபிக்ஸ் கொடுத்தோன்னா, கிருஷ்ணரோட ஆக்டிவிட்டீஸு, கிருஷ்ணரோட லீலைங்கோ தனியாக இருக்காது, ஒரு பக்தனோட கூட தான் இருக்கும். நமக்கு இதில் எந்த ஒரு ஸ்டோரிஸு, எந்த ஒரு கிருஷ்ணரோட இதில் பார்த்தா எப்போவுமே கிருஷ்ணர் தனியாக பண்ண மாட்டார். ஈவன் கிருஷ்ணர் நம்ம திருநாவர்த்தத்தை பார்த்தாலும் கிருஷ்ணர் தனியாக இருக்க மாட்டார், கோபாஸோடு இருப்பார். கோபி லீலா பார்த்தோன்னா கோபிஸோடு இருப்பார். அந்த ஒரு நோக்கத்தினால தான் பாகவதத்தில் இந்த விஷயமும் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இது நம்ம எப்படி இது பண்ணுறதுனால நம்மளுக்கு எப்படி ப்ரோக்ரஸ் ஆகும்? நம்ம ஆன்மீகத்தை பண்ணணும், கிருஷ்ணரை பற்றி தெரிஞ்சுக்கணும், ரைட்? கிருஷ்ணர் நினைக்கணும், அப்படி தான் நினைக்கிறோம், ரைட்? பட் இந்த விஷயத்துலேருந்து நம்ம எப்படி ப்ரோக்ரஸ் ஆகணும்னா, கிருஷ்ணனோட லீலைங்கும் கிருஷ்ணனோட என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாரோ அதெல்லாம் நம்ம கேட்க அதனால தான் பாகவதம் இருக்கிறது ஃபுல்லு ஸ்ரவணம். நம்ம பாகவதத்தில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், 9 விதமான பக்தி இருக்குது. ஸ்ரவணம், கீர்த்தனம், ஒருத்தருக்கும் ஒருத்தர் இருக்காங்க, ரைட்? ஸ்ரவணத்துக்கு ஒருத்தர், ஸ்மரணத்துக்கு ஒருத்தர், அந்த மாதிரி 9 பக்திக்கும் 9. அதில் அம்பரீஷ் மகாராஜ் எல்லா இதுக்கும் குவாலிட்டிஸ்க்கும் பிறந்துறாரு. அதே மாதிரி நம்மளோட குவாலிட்டிஸ் இப்போ நம்மளுக்கு இருக்கிறது பகவத்கீதை பிரகாரம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், 2 குவாலிட்டிஸ் தான் இருக்குது. ஒன்று அசுரகுணம், இன்னொன்று சுராஸ். அசுரன் மீன்ஸ் டிமானிக் நேச்சர், இன்னொன்று டிவைன் நேச்சர். இது பகவத்கீதா 16வது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு, விவரிச்சிருக்காரு. அதுக்கு நம்ம எப்போ இது கனெக்ட் பண்ணுறோன்னா, நம்ம இப்போ மோஸ்ட் ஆஃப் தி கலியுகத்தில் இருக்கவங்கள அசுர குணங்க தான் இருக்குது, ரைட்? 99%, 99.99% ஏதோ ஒரு பர்சன்டேஜ் கலியுகத்தில் இருக்குது. இந்த அசுரகுணங்க இருக்கவங்கள சுராசு பண்ணுறது தான் இந்த மனுஷ ஜென்மோட வாழ்க்கை. மனுஷ ஜென்மத்தில் மாற்றம்தான் நம்ம திருத்தி முன்னேறலாமா, ரைட்? எவ்வளோ பேர் ஒத்துக்கிறோம்? இப்போ நம்ம இந்த கிளாஸில் யாருன்னா ஒரு
அனிமலை கூப்பிட்டு உட்கார வச்சா இருக்குமா? ஒரு நாயோ, ஒரு பூனையோ ஏதோ ஒண்ணு. மனுஷன் ஏன்னா மனுஷனுக்கு அந்த டெவலப்டு கான்ஷியஸ்னஸ் இருக்குது. அவங்க புரிஞ்சு செயல்படுத்தலாம். அவங்க என்ன தப்பு பண்ணாங்களோ அத திருத்திக்கலாம். அதே மாதிரி நம்ம இவ்வளோ ஜென்மம் எடுத்து கிருஷ்ணருக்கு நம்ம சரணாகதி ஆகல. இந்த மனுஷ ஜென்மத்தில கிடைச்சிருக்குது. அதனால தான் கிருஷ்ணர் சொல்ல மனுஷ்யானாம் சஹஸ்ரேஷம் எல்லாருக்கும் கிடைக்காத இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. பிரஹ்லாத் மகாராஜ் சொல்லும் என்னது 7வது காண்டம் 6வது அத்தியாயத்தில இருக்குது. மானுஷ்யம் ஜென்மம் துர்லபம். அந்த மாதிரி எல்லா இடத்துல பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மனுஷ ஜென்மத்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மனுஷ ஜென்மத்தில் வேண்டி தான் நம்ம பெருமாளை பற்றி தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சிக்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கலாம். அதே குவாலிட்டிஸு இப்போ நம்ம இந்த இதில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், பிரபுபாதோட இதில் பார்த்தோம்னா பிரபுபாத் பொறந்து எப்படி பிறந்தாரு, அவர் படித்தது எல்லாமே இருக்குது. 65 வயசில் பரீட்சித் மாதிரி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பிரபுபாது 65லே நம்மளுக்கு தெரியும். 65ல் கடல் ஷிப்பில் போனார். 12 வருஷத்தில் அப்ராக்சிமேட்லி 11 to 12 இயர்ஸ், 66 to 77, ஒரு 12 இயர்ஸ் மொத்த உலகத்தையே பிரபுபாது காங்கர் பண்ணிட்டார். எப்படி? கிருஷ்ண பக்தியோட. இங்கே பார்த்தா ஓகே, நம்ம பரீட்சித் மகாராஜ் க்ஷத்ரியராக இருந்தார், ஓகே இதெல்லாம் பண்ணார், ஒத்துக்கலாம். பிரபுபாது எதுக்கு அப்படி பண்ணணும்? பிரபுபாது பரம பக்தர். அதனால தான் எப்போவுமே அந்த டிவோட்டிஸ் வந்துட்டு டிவோட்டிஸோட செயல் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நார்மலாக எல்லோரும் பண்ணுற மாதிரி தான் தெரியும். ஆனால் அது புரிஞ்சிக்கணுன்னா இன்னொரு பக்தனுக்கு தான் தெரியுமா. பிரபுபாது அந்த பியூர் டிவோட்டியாக இருந்த ஒரே ஒரு காரணத்தால்தான் அவர் இந்த மொத்தம் பிரபஞ்சத்தை எவ்வளோ தடவை பண்ணார்? 14 டைம்ஸ். சும்மா பண்ணாரா? இல்லை. 108 கோயில் கட்டினார். 108 கோயில் போனார். அப்புறமா ஃபார்ம் கம்யூனிட்டிஸ் அதெல்லாம் செகண்டரி. ஃபஸ்ட்டு 108 கோயில் கட்டினார். எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ண மந்திரம் பிரச்சாரம் பண்ணார். பகவத்கீதை படிக்கிறது, பாகவதம் படிக்கிறது எல்லாமே ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இந்த அந்த 64 குவாலிட்டிஸ் ரூப கோஸ்வாமி என்ன பக்தி ரசாமிர்த சிந்து சொல்கிறாரோ அது எல்லாமே பிரபுபாது நம்ம டெய்லி ஆக்டிவிட்டியில் கொடுத்துருக்காரு. டிடி ஒர்க்ஷிப் அது எந்த மாதிரி ஆளுங்களுக்கு கொடுத்துருக்குறது? டிடி ஒர்க்ஷிப் பிரபுபாது மேல்சா ஷூத்ராஸ் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு. ஏன்னா எப்போவுமே டிவோட்டிஸோட குவாலிட்டிஸ் இன்னொன்று என்ன, வைஷ்ணவாசன்னா பரதுக்க துக்கி. நம்ம இப்போ இருக்க குவாலிட்டி நம்மளுக்கு இருக்க இது வந்துட்டுனா பரதுக்க சுக்கி. பரதுக்க சுக்கின்னா வேறவங்க சந்தோஷமாக இருந்தாலும் நம்மளுக்கு பிடிக்காது, வேறவங்க கஷ்டப்பட்டால் நம்மளுக்கு பிடிக்கும். அது பரதுக்க துக்கி. பரதுக்க சுக்கின்னா வேறவங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு அது நம்மளோட கஷ்டமாக பார்ப்பாராம். அதுதான் பரம பக்தன். அந்த ஒரு நோக்கத்தினால பக்தி சித்தாந்த டாக்கூர் பிரபுபாதுக்கு சொன்னாராம். பிரபுபாது அந்த ஆக்டிவிட்டியை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு 65ல் போய் 66ல் இஸ்கான் ஸ்டார்ட் பண்ணி அந்த ஒரே ஒரு காரணத்தால் தான் பிரபுபாது கஷ்டப்பட்டு 66ல் என்ன இஸ்கான் ஸ்டார்ட் பண்ணால் அந்த ஒரே ஒரு காரணத்தால் தான் நம்ம எல்லோரும் இங்கே இருக்கிறோம். இல்லைன்னா நம்மளுக்கு இந்த பக்தி கிடையாது, ஒன்றுமே தெரியாது. யோசனை பண்ணி பாருங்க, இங்கே இருக்கவங்க எல்லோரும் கொஞ்சம் பேர் 1 வருஷத்துலேருந்து 2 வருஷத்துலேருந்து 10 வருஷத்துலேருந்து 15 வருஷத்துலேருந்து பக்தி பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன? பிரபுபாதோட கஷ்டம். ஒன்று அவர் கஷ்டப்பட்ட அந்த ஏஜில் அங்கேயா இங்கேயா அப்போ அங்கே தான் அட்ஜஸ்ட் பண்ண அர்ஜுன் வரணும். இல்லை அர்ஜுன் வந்தால் தான் தெரியும். அது அர்ஜுன் தான் சரி. மோஸ்ட்லி கரண்ட் இல்லை நினைக்கிறேன். கரண்ட் இல்லை, அது யூபிஎஸ்ல ஓடும். இங்கே கரண்ட் வர மாட்டேங்குது. ஸோ டிவோட்டிஸோட குவாலிட்டிஸ் எப்போவுமே இந்த விஷயத்தை நம்ம எல்லா டிவோட்டிஸோட இதுலையும் பார்க்கலாம். எஸ்பெஷலி நாரதர், நம்ம பரம்பரை இருக்கிறதே அப்படி தான். நாரதர், குமாராஸ் எல்லாமே அந்த இதில் இருக்காங்க. அந்த பரம்பரத்தில் பிரபுபாது நம்மளுக்கு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணும். ஏன்னா நம்மளுக்கு பிரபுபாத் தான் அந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு. நம்ம பாகவதத்தில் படிக்கலாம் இந்த மாதிரி இந்த டிவோட்டி இவங்களோட பாஸ்டே இந்த மாதிரி இருக்குது எல்லாமே. பட் அதெல்லாம் படித்து எதுக்குன்னா நம்மளுக்கு புரியும், நம்ம கேட்குறோம், நம்ம அதை செயலில் கொண்டு வரலாம். ஒன்று. இன்னொன்று அது இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பிரபுபாத் நம்மளுக்கு நம்மளோட லைஃப்பில் எவ்ரிடே டெய்லி நம்ம அதை என்கேஜ் பண்ணலாம். அந்த ஒரு விஷயத்தை பிரபுபாத் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. நம்ம எவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணோம் பிரபுபாதுக்கு, ரைட்?
இது ஒண்ணு. அதனால தான் எப்பவுமே டிவோட்டீஸோட ஆக்டிவிட்டீஸ் நம்ம ஒரு ஸ் மேலோட்டமா பார்த்துட்டு நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம வர்ணாசிரமத்தில பார்த்தோம்னா, பிராமணனா அவனோட குவாலிட்டீஸ் அவன் தான் அதுதான் பண்ணணுன்ட்டு கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு. பிராமணா என்ன, அவர் இப்படி இந்த குவாலிட்டீஸ் அவங்க குணம் எப்படி இருக்கோ இப்படி தான் நடந்துக்கணும். க்ஷத்ரியானா என்ன, வைஷ்யானா என்ன, சூத்ராசனா எப்படி. பிரம்மச்சாரின்னா எப்படி நடந்துக்கணும், கிரகஸ்தானா எப்படி நடந்துக்கணும், வானப்பிரஸ்தானா எப்படி, சன்னியாசி எப்படி நடந்துக்கணும்னு கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு. எங்க 4வது அத்தியாயம் 13த்துல 18வது அத்தியாயத்துல 42, 43, 44 பட்டு இந்த ஸ்லோகம் வந்துட்டு டிவோட்டீஸ்க்கு அப்ளை பண்ணாது. வைஷ்ணவாஸ்க்கு அப்ளை பண்ணாது. ஏன்னா வைஷ்ணவஸ் வந்துட்டு அவங்களுக்கு ஒரே ஒரு நோக்கம். கிருஷ்ண பக்தி பண்ணணும். நாம கிருஷ்ண பக்தி பண்ணணும். வேறவங்களுக்கு கிருஷ்ண பக்தி. அந்த ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், பிரபுபாதோட ஆக்டிவிட்டீஸ், டெய்லி ஆக்டிவிட்டீஸ். காலையில் எழுந்துச்சி மங்களாரத்திலேருந்து அவர் மார்னிங் வாக்லேருந்து டிவோட்டீஸோட கான்வர்சேஷனு, மார்னிங் வாக் அதாயிட்டமா தர்ஷனார்த்தி, குரு பூஜா. அப்புறமா பிரபுபாது எவ்வளோ லெட்டர் எழுதியிருக்காரு? 6500 லெட்டர் எழுதியிருக்காங்க கொஷின்ஸ்க்கு. டிவோட்டீஸ் கேள்வி கேட்பாங்க பிரபுபாதுக்கு, லெட்டர் எழுதுவாங்க. இப்போல்லாம் நம்மளுக்கு வேறு டெக்னாலஜி இருக்குது. அப்போல்லாம் லெட்டர் தான். அப்போது அந்த லெட்டருக்கெல்லாம் 6500 லெட்டர்ஸ் யோசனை பண்ணி பாருங்க. அதுக்கு எல்லாமே பிரபுபாத் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அதோட 2000 கான்வர்சேஷன்ஸ், 1200 மார்னிங் வாக் டாக்ஸ், அப்புறமா லெக்சர்ஸ், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பிரபுபாதோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரு பூஜையிலேருந்து பிடிச்சி, தர்ஷனார்த்திலேருந்து, பிரசாதத்துலேருந்து பிடிச்சி, நைட்டு தூங்குற மட்டும் பிரபுபாதோட ஆக்டிவிட்டி தான் இருக்கும். பிரபுபாத் ஒரு 2 ஹவர் 2 ஹவர் தான் தூங்குவார். திரும்ப நைட்டு 12 மணிலேருந்து 3, 3, 4 மணி மட்டும் லீலாமிரத்தில் பிரபுபாத் லீலாமிரத்தை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆக்டிவிட்டி தான் பண்ணுவார். பாகவதம் டிரான்ஸ்லேட் பண்ணுவார். யோசனை பண்ணி பாருங்கள், 24/7 பிரபுபாத் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் இருந்த ஒரே ஒரு காரணத்தால் தான் பிரபுபாதுக்கு நம்மளுக்கு அந்த கிருஷ்ண பக்தி கொடுக்கணும். இல்லைன்னா கிருஷ்ணர் யார் கூட இல்லையோ அவங்க கொடுக்க முடியாது கிருஷ்ணருக்கு. அதான் நம்ம அந்த வைஷ்ணவ பஜனில் இருக்கு இல்லையா, வைஷ்ணவா டாக்கூரா தயாரா சாகர்ன்ட்டு ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கிருஷ்ணர் யார் கூட இருப்போம் அவங்க தான். இப்போ நாம் சந்தோஷமாக இருந்தால் நம்மளை இன்னொருத்தரை சந்தோஷப்படுத்த முடியும். ஆமாவா இல்லையா? இப்போ என்கிட்ட ஒரு 1,00,000 ரூபா இருக்குது. என்ன யாரோ கேட்டு வந்தாங்கன்னா நான் கொடுக்க முடியும். என்னால் 2,00,000 கொடுக்க முடியாது. அதே மாதிரி கிருஷ்ணர் யார்கிட்ட இருக்காங்களோ அவங்க வந்து தான் கிருஷ்ணரை பற்றி சொல்ல முடியும். அவர் தான் கிருஷ்ணரை டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். அதனால் பிரபுபாத் அந்த ஏஜில் கூட போய் இந்த இதெல்லாம் பண்ணிக்கலாம். அதனால் எப்போவுமே நம்ம டிவோட்டீஸ், அது எஸ்பெஷலி நம்மளுக்கு பிரபுபாத் இப்போ ராமானுஜாச்சாரி இருக்கார், மத்வாச்சாரி இருக்காங்க, எல்லோரும் இருக்காங்க. ஆனால் நம்ம ஈஸியாக கனெக்ட் பண்ணுறதுன்னா நம்மளோட குரு மகாராஜ். ஸோ அந்த இது பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், வைஷ்ணவஸ் ஆக்டிவிட்டீஸ் நம்ம இது பண்ண முடியும். அப்புறமா இந்த இதெல்லாம் எதுக்கு பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம இன்னொன்று பிரபுபாத் அது ஒன்று கொடுக்கல, ரத்த யாத்திரை கொடுத்தாங்க, லவ் ஃபீஸ்ட் கொடுத்தாங்க, எவ்வளோ ஆக்டிவிட்டீஸ். அதனால இப்போ நம்ம டெம்பிளில் ரத்த யாத்ராஸ். ஏன்னா பிரபுபாத் ஜெகநாத் ரத்த யாத்திரை தான் பிரபுபாத் ஸ்டார்ட் பண்ணார். இது கிருஷ்ணர் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் பீப்புள் ஒரு கேஸ்ட்டுக்கு கிடையாதுன்ட்டு பிரபுபாத் அந்த இருந்தது, எல்லா சம்பிரதாயத்தில் இருந்தது. பட் எல்லாருனாலும் கொடுக்க முடிஞ்சதா? ஒரு ஆச்சாரியம் ஒரு காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அந்த சூழ்நிலை அவங்களுக்கு எவ்வளோலாம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ கிருஷ்ண பக்தி கொடுத்துனாங்க. பட் பிரபுபாத் இந்த ஒரு லேட்டஸ்ட்டாக என்னென்ன டெக்னாலஜி இருக்குதோ, பிரபுபாத் இந்த டைம்லேயே எல்லா டெக்னாலஜி பிரபுபாத் டிக்டா ஃபோன் யூஸ் பண்ணியிருக்காங்க, ரெக்கார்டிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இப்போ நம்ம பிரபுபாதோட எல்லா கிளாஸஸ் கேட்க முடியுதா? அதனால பிரபுபாத் எல்லா விஷயத்த ரூப கோஸ்வாமி கொடுத்துருக்குறது, ஆச்சாரிய முன்னோர் ஆச்சாரியர் கொடுத்த எல்லா விஷயத்தையும் பிரபுபாத் என்கேஜ் பண்ணி நம்மளுக்கு அது இது கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எப்போவுமே பிரபுபாதுக்கு ஒரு தேங்க்ஃபுல்லாக இருக்கணும். அப்புறமா இன்னொரு விஷயத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிரபுபாத் இந்த இதில் வந்துட்டு பரீட்சித் மகாராஜ் உலகத்தெல்லாம் காங்கர் பண்ணாங்க. பட் பிரபுபாத் என்ன பண்ணார், உலகத்தை காங்கர் பண்ணி இன்னொரு விஷயத்தை கூட காங்கர் பண்ணார். என்னது? கெஸ் பண்ணலாமா? கரெக்டு. இன்னொரு விஷயம் இருக்குது. இன்னையோட இன்னையோட பர்பட்டில் பிரபுபாத் கொடுத்துருக்காரு. ஏன்னா சொல்லுங்க, அது பிரபுபாத் எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் ஓகே. இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரே ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் முக்கிய குறிக்கோள். கிருஷ்ணா கான்செப்ட் மெயின் கோல் அதுதான். என்ன கெஸ் பண்ணுங்க? அதெல்லாம் நான் கவர் பண்ணிட்டேன். பிரபுபாத் புக்ஸ் கொடுத்துருக்காருன்ட்டு. நம்ம இருக்கிற பெரிய பிரச்சனைனா, இந்த சம்சார சாகரத்துலேருந்து தாண்டி வர்றதுக்கு, அந்த ஜென்ம மிருத்யு ஜரா வியாதிலேருந்து வெளியில் வரணும்னா
எப்போ நம்ம கிருஷ்ணரை அடையிறோமோ, அந்த கிருஷ்ண பக்தி ப்ராசஸில் இருக்குமோ, அது பிரபுபாத் அது நம்ம அந்த டெத்து காங்கர் பண்ணுறது ஒரே ஒரு விஷயம் எப்படின்னா, நம்ம கிருஷ்ணரை நினைக்கணும். நம்ம கிருஷ்ணரை அப்படியே நினைக்க முடியுமா? அது பிரபுபாத் கொடுத்து நம்மளுக்கு அந்த கிருஷ்ணரை நினைக்கிற அந்த அந்த எண்ணம் வரணும்னாலே காரணம் பிரபுபாத் தான். பிரபுபாத் நமக்கு கிருஷ்ணரை பற்றி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கிருஷ்ணர் நினைக்க முடியாது. எப்போ நம்ம கிருஷ்ணர் நினைக்கிறோமோ, அந்த ஜென்ம மிருத்யு ஜராவதியை நாம காங்கர் பண்ண முடியுமா? இல்லைன்னா நம்மளால ஜென்ம மிருத்யு ஜராவதியை காங்கர் பண்ண முடியாது. அந்த ஒரு நம்ம அந்த ஜென்ம மிருத்யு ஜராவை தாண்டி தாண்டி வந்து நம்ம கிருஷ்ண அடையினா ஒரே ஒரு முக்கிய காரணம் பிரபுபாத். அவரோட அந்த வயசில் அவர் பட்ட கஷ்டம். நம்ம இதுக்கெல்லாம் எப்படி ரீபே பண்ண முடியும் பிரபுபாதுக்கு? ஒரே ஒரு இதுதான் இருக்குது. நம்ம பிரபுபாத் சொன்ன வாக்குங்களை ஃபாலோ பண்ணணும். அதனால தான் நம்ம குரு பூஜையில் பண்ணுவோம் இல்லையா? நான் எப்போவுமே ஒரு ஸ்லோகத்தை ரெஃபர் பண்ணுவேன். குருமுக பத்ம வாக்கிய சித்தத்தை கோரியா. எந்த ஒரு இருந்தாலும் சரி, நம்ம எந்த ஒரு செயல் சொன்னாலும் குருவை நினச்சிக்கணும். ஏன்னா குருவை நினச்சி அதே பலன் தான் கிடைக்கும். கிருஷ்ணன் நினைக்கிற பலன் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம எப்போ எந்த ஒரு இது பண்ணோன்னா, இதெல்லாம் பண்ண பண்ண என்ன ஆகும்னா, நம்மளுக்கு இருக்க அந்த அசுர குணம் என்ன இருக்குதோ அதெல்லாம் நீங்கிடுமா? எல்லா தேவதா குணங்க வருமா? பாகவதத்தை சொல்லியிருக்காங்க, சாஸ்திர யார் கிருஷ்ண பக்தராக ஆகிறாங்களோ அவங்களுக்கு இந்த அசுர குணம்லாம் போயிட்டு அவங்க பக்தனா அந்த மாதிரி ஆளுங்க ஒண்டி தான் கிருஷ்ணர் அடைய முடியுமா? அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் நம்ம பகவத்கீதையில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 16 குவாலிட்டிஸ் ஏதோ இருக்குது 16 அத்தியாயத்தில். அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் நம்மளுக்குள்ளே டெவலப் ஆகுமா? அதுக்கு இன்னொன்று, நம்ம இந்த சாண்டிங் ரீடிங் இதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, இதோட முக்கியமான ஒரு இது என்னென்னா நம்மளோட முயற்சி. நம்ம சாண்டிங் பண்ணுறோம், ரீடிங் பண்ணுறோம், சர்வீஸ் எல்லாமே பண்ணுறோம். அதோட நம்ம குவாலிட்டி அந்த இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது இல்லையா, அதுக்கு முயற்சி நம்ம விடாமல் பண்ணுமா எப்போவுமே. ஏன்னா பக்தியில் வந்துட்டு நம்ம ஒரு ஒரு விஷயத்தில் பார்த்தோன்னா பிரபுபாதோட எடுத்து சில பக்தி ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸின்ட்டு. ஆனால் இன்னொரு பக்கம் சரி, அது நம்ம சரியாக ஃபாலோ பண்ணணும்னு வச்சுக்கோங்க, இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணோன்னா பக்தி ரொம்ப ஈஸி. இல்லைனா அது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியும். பிரபுபாத் சொல்கிறார், இல்லைனா அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சுமையாக இருக்குமா நம்மளுக்கு. ஏதோ பண்ணணுமே, கஷ்டமாக இருக்குது, அந்த ஒரு மைண்ட் வந்துடுமா? அந்த மைண்ட் செட் வரக்கூடாதுன்றதுக்கு நம்ம க்ஷவனம் கீர்த்தனம் இது எங்கே நம்ம எல்லாரும் சொல்லுவோம் கேளுங்கோ இதெல்லாம் இருக்குது இல்லையா? பட் இந்த விஷயத்தில் எங்கெல்லாம் பாகத்தில் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப இடத்துல இந்த இருக்குது. நான் ரீசெண்டாக ஒரு இது படிச்சுட்டு இருந்தேன். அதில் என்னென்னா, பாகவதத்தில் 5வது காண்டத்தில் 12வது அத்தியாயத்தில் இது வந்துட்டு பரத் இது ஜடபரத்து ரகுகுணா கான்வர்சேஷன்ஸில் இருக்குது. ரொம்ப முக்கியமான ரொம்ப அருமையான ஸ்லோகம் இது வந்துட்டு. எத்திர உத்தம ஸ்லோக குணானுவாதம் பிரயுச்சதே கிராமிய கதம் விகாதம் நிச்சேவியம் அனுதினம் முமுக்ஷுபிர் மதின்சதி எச்சதி வாசுதேவா. இதோட அர்த்தம் என்னென்னா, பியூர் டிவோட்டிஸ். ஆக்சுவலி நம்மளுக்கு அந்த ரகுகுணை பற்றி தெரியும். அவர் ஜடபரத்தை அஃபண்ட் பண்ணிவிடுவார், அந்த வைஷ்ணவ அபராதம் பண்ணிவிடுவார். அதுக்கப்புறமா அவருக்கே அந்த புத்தி வந்து அந்த இடத்துல தான் இந்த கான்வர்சேஷன் வரும். அந்த பியூர் டிவோட்டிஸ்னா யார்? அசம்பிளிஸ் ஆஃப் பியூர் டிவோட்டிஸில் என்ன நடக்கும்? அந்த நடக்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், டிஸ்கஷன் ஆஃப் என்னென்னா, அந்த நம்மளுக்குள்ள அந்த பேச்சுவார்த்தை என்ன இருக்குது, அந்த டிஸ்கஷன் வந்துட்டு எப்போவுமே அரியோட கதையாக இருக்குமா. இதுலேருந்து பண்ணால் என்ன ஆகும்னா, இதுலேருந்து பண்ண பண்ண என்ன ஆகும்னா, இதில் வந்துட்டு ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், கிராமிய கதா விகதா. ஆனால் இந்த டிவோட்டிஸ் அசம்பிளி வந்துட்டு வேறவங்க இந்த கர்மீஸ் பேசுகிற மாதிரி இருக்காது. இப்போ நம்ம டிவி சீரியலில் இந்த ஃபிலிமில் பார்க்குற மாதிரி இருக்காது. வெறும் ஹரிக்கதை தான் இருக்குமா. எதுக்குன்னா, இந்த நம்ம ஹரிக்கதை கேட்க 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 நம்மளோட கான்ஷியஸ்னஸ் பியூரிஃபை ஆகுமா. அதனால நம்ம எப்போவுமே அவ்வளோதான், எந்த கிளாஸில் பார்த்தாலும் சரி, பாகவத்தில் படித்தாலும் சரி, பகவத்கீதையில் படித்தாலும் சரி, இந்த இடம் ஒரே ஒரு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னு ஷவனம் கேட்குறது. ஆனால் அந்த கேட்க கேட்க இப்போது நம்ம கேட்கல என்னதான் எந்த கிளாஸில் இந்த ஒரு வார்த்தை கேட்கணும் கேட்கணும் கேட்கணுன்றது. ஏன்னா பாகவதம் ஸ்டார்ட் ஆகுறது ஷவனம், பக்தி ஸ்டார்ட் ஆகுறது ஷவனத்துலேருந்து தான். நான் கேட்குறோம், நம்ம கேட்க அந்த என்ன சொல்கிறது, குவாலிட்டிஸ் டெவலப் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு பக்தியில் முன்னேற முடியாதான். ஒரு தடவை ஏன்னா இது வந்துட்டு எப்போவுமே ரிப்பீட் பண்ணுற சப்ஜெக்ட் தான், நம்ம கேட்கணும் ஷவனம். ஆனால் பிரபுபாத ஒரு இடத்துல சொல்லுவார், பகவத்கீதையில் ஒரு இடத்துல பிரபுபாத் பர்பட்டில் எழுதுவார் என்னென்னா, நம்ம எப்போவுமே இந்த ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்குமா, அது தப்பு கிடையாதான், அது நம்மளுக்கு காட்டுற ஒரு லோ குவாலிட்டி கிடையாது.
அது வந்து ரொம்ப முக்கியமான ரிப்பீட்டேஷன் எப்பவுமே நம்ம ரிப்பீட் பண்ண அதோட முக்கியத்துவம் தெரியுமா. அதே பகவத்கீதையில 11 அத்தியாயத்திலும் பிரபுபாத் சொல்றாரு. நம்ம எப்பனா ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கோம். என்னதுடா சொன்ன வார்த்தையே சொல்றாங்கோ. நம்ம அப்படி பார்த்தோம்னா நம்ம சொல்ற ஹரே கிருஷ்ண மந்திரம் அதே தான் ஜெபம் பண்றோம். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா அதுதான் 16 ரவுண்ட்ஸ் பண்றோம். அதுக்கு எதுக்குன்னா, அதோட அந்த முக்கியத்துவம், அந்த இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அந்த சாண்டிங், ஹியரிங். இது பண்ண என்னன்னா, பீயிங் சீரியஸ்லி ஹர்ட். யார் இது கேட்குறாங்கன்னா, யார் ரொம்ப சீரியஸா கேட்குறாங்களோ. நம்மளுக்கு அந்த சீரியஸா கேட்குற இது வந்துட்டு எப்போ வரும்னா, அந்த டேஸ்ட் டெவலப் பண்ணணுமா. அந்த ஆசக்தி வரணுமா. இப்போ ஆசக்தி வந்தா தான் கேட்க முடியும்னு இருக்குது. பட் அந்த ஆசக்தி டெவலப் பண்ணணும்னா பிரபுபாத் சொல்றாரு கேட்கணுமா. பிரபுபாத் பாகவதம் 6வது காண்டத்துல ஒரு கிளாஸ் குடுத்துருப்பாரு. ஆஸ்திரேலியா எங்கேயோ இடத்துல குடுப்பாரு. டிவோட்டீஸ்க்கெல்லாம் கஷ்டப்படுவாங்களா கேட்கறதுக்கு. அப்போ பிரபுபாத் சொல்லுவாரு, அது கேட்க கேட்க தான் அந்த ஆசை நம்மளுக்கு அந்த ஆர்வம் வருமா, அந்த ஆசக்தி வருமா. ஸோ அதனால ஹியரிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது புரியுதோ புரியலையோ அது செகண்டரி விஷயம். இப்போ இந்த பாகத்துல பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த இந்த ஸ்லோகத்தை எடுத்துக்கோங்க. இனியோட ஸ்லோகத்துல. இதெல்லாம் நம்ம மைண்டால கன்சீவ் பண்ண முடியாது. நம்ம கனெக்ட் பண்ண முடியாது. இந்த பர்வதம் இப்படி இருக்குது, இந்த சைஸு, இந்த மாதிரி ஜனங்கள்லாம் இருக்காங்க, குவாலிட்டிஸ் இருக்குது. பட் நம்ம மைண்ட்னால அதை கன்சீவ் பண்ண முடியாது. ஆனாலும் படிக்கணும். ஆனா இது எல்லாமே கிருஷ்ணரோட கனெக்டட். இது பண்ண என்ன ஆகும்னா, நம்மள அந்த மத்தி, அந்த நம்மளோட கான்ஷியஸ்னஸ், நம்ம உணர்வு என்ன இருக்குதோ, அது வந்துட்டு சுத்தமாகுமா. இன்னொரு மீனிங் என்னன்னா, மத்தியம்னா மெடிடேஷன். கிருஷ்ணா என்ன சொல்றாரு, பகவத்கீதை 6வது அத்தியாயம் 47வது ஸ்லோகம். யோகினா என்னன்ட்டு ஒரு ஸ்லோகத்தை விவரிச்சிருப்பார். என்ன ஸ்லோகம் அது? யோகினாம் அப்படி சர்வேஷோ மத்கதே அந்தராத்மனாம். யோகியோட குணம் என்னன்னா, எப்பவுமே கிருஷ்ணர் பற்றி தியானம் பண்ணுறது, மெடிடேட் பண்ணுறது. நம்ம கான்ஷியஸ்னஸ் எப்பவுமே அந்த மாதிரி இருக்கணும். அது எப்படி இருக்கணும்னா, சத்தியம் ரொம்ப சிம்பிளாக இருக்கணுமா, பியூராக இருக்கணுமா. இது இது பண்ண என்ன ஆகும்னா, நம்மளோட அட்ராக்ஷன் கிருஷ்ணனோட டெவலப் ஆகுமா. இன்னொரு ஸ்லோகத்தில் இதே அத்தியாயத்தில் 5, 12, 16 ஒரு இன்னொரு ஸ்லோகம் இருக்குது. தஸ்மான் நர அசங்கோ குணசங்க ஜாத்தோ ஞானேச ஏவ விவருக்கேன மோகம் ஹரிம் தத் இஹ கதானம் சுத்தபியம் லப்தாம் சும்திம் ஜாதி அதிபரம் அத்வகம். இந்த இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஹரிகதா என்ன இருக்குதோ அது எப்படி இருக்கணும், கதனாம் சுத்தபியம். கதனாம்னா கேட்கணும். இந்த 2 ரொம்ப முக்கியமான வேர்டு. பாரத ரொம்ப இடத்துல இருக்கு. நம்ம சாண்டிங், ஹியரிங் இது பண்ண அது என்ன மாதிரி இருக்கணும்னா, ஹரிகதாம இருக்கணுமா. இதுலேருந்து என்ன ஆகும்னா, நம்மளோட மோகம் என்ன இருக்குதோ, விவருக்க மோகம். விவருக்க மோகம்னா, நம்ம இந்த இல்யூஷன், இந்த மாயத்தில் ஃபுல்லாக முழுங்கிட்டு இருக்கோம். அதுலேருந்து வெளில வரணும்னா ஒரே ஒரு இது பண்ண வேண்டியது தான். இந்த இது பண்ணதுன்னா லப்தாம் ஸ்ருதிம். நம்மளோட கிருஷ்ண பக்தி என்ன இருக்குமோ அது ரிவைவ் ஆகுமா. அதனால தான் பிரபுபாத் அந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தில் பார்த்து கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் ஜெபம் பண்ணும்போது அந்த ஹரே கிருஷ்ண மந்திரோட டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருப்பாரு. ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணார். அதில் கிருஷ்ண பக்தி வந்துட்டு ரிவைவ் பண்ணணுமா. ஏன்னா அது நம்ம கூட்டம் ஆல்ரெடி இருக்குது, டார்மெண்ட்டாக இருக்குதா. அது கிருஷ்ண பக்தி வந்துட்டு நம்ம பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் கிருஷ்ணா. அது எப்போவுமே கிருஷ்ணனோட கனெக்டட் தான் நாம். ஆனால் அது மறந்துட்டுருக்கோம். அந்த மறந்துட்டுருக்கோம் இல்லையா, அந்த மரத்தில் நம்ம என்ன மறந்து இருக்குமோ அதை நம்ம ரிவைவ் பண்ணோம். அந்த மெமரி திரும்ப வரணுன்றதுனால லாஸ்ட் மெமரின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம கிருஷ்ணனோட பக்தியை நம்ம மறந்துட்டுருக்கோம். அந்த கிருஷ்ண பக்தி திரும்ப வரணும்னா பண்ண வேண்டியதெல்லாம் இது பண்ணணுமா. என்னது கதாம் சுத்தபியம் பை தி 2 ப்ராசஸ் ஆஃப் ஹியரிங் அண்ட் சாண்டிங். இதுலேருந்து என்ன ஆகுனா, நம்ம லாஸ்ட் கான்ஷியஸ்னஸ், அந்த கிருஷ்ண உணர்ச்சி என்ன இருக்குமோ நமக்கு திரும்பி வருமா. இதே வார்த்தை தான் பகவத்கீதையில் அர்ஜுனர் சொல்லுவார். கிருஷ்ணர் பகவத்கீதை ஃபுல்லு விவரிச்சிட்டப்பமா, அர்ஜுனா நீ ஒழுங்காக கேட்டியா, நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சதா உனக்கு, இல்லைன்னா திரும்ப நான் திரும்ப உனக்கு விவேக்கிறேன்னு 4 விஷயம் சொல்லுவார். அதே மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா அர்ஜுனர் நான் அர்ஜுனர் சொல்லுவார், நஷ்டமோகம் ஸ்ருதிம் லத்வாம். என்னோட மோகம் என்ன இருந்தோ அதெல்லாம் போயிடுச்சான். லப்த்வாம் ஆனால் என்னோட கிருஷ்ணா கான்சியஸ், கிருஷ்ண பக்தி என்ன அந்த திரும்ப எனக்கு வந்தது. அதே வேர்டு தான் இது பண்ண என்ன ஆகுனா, அதிபரம் அல்டிமேட் கோல். மனுஷ ஜென்மத்தில் என்ன அல்டிமேட் கிருஷ்ணர் அடையுமோ அது ரொம்ப ஈஸியாக பேக் டு காடட். அதனால தான் நம்ம பிரபுபாதோட புக் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு புக்கில் பேக் ஹோம் பேக் டு காடட் அன்ட்டு இருக்கும். ஆனால் நம்ம கிருஷ்ணரை போய் அடையணுமா. ஆனால் அதுதான் நம்மளோட நிரந்தரமான இடம். நம்ம இங்கே வந்திருக்கிறது வந்துட்டு ஜஸ்ட் எப்போனா இப்போ நம்ம ட்ரிப்புக்கு ஏன்னா டூருக்கு போயிட்டு வரோம் இல்லையா, அந்த மாதிரி கிருஷ்ணர் மறந்துட்டு மெட்டீரியல் வேர்ல்டு டூர் வந்திருக்குமா. அந்த மெட்டீரியல் வேர்ல்டு டூரில் இருக்கும்போது நம்மளுக்கு இந்த மாயில் இருக்கும் இல்லையா, அந்த மாயிலேருந்து வெளில வரணும்னா ஒரு குருவோட அனுகிரகம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக.
ஜ ஜடபரத் ரகுகுணாக்கு சொல்லுவாரு. நம்ம எப்போ இதே இது நம்ம இதில கூட சொல்லுவோம். நம்ம பாகவதம் ஸ்டார்ட் பண்ணி சொல்றோம் இல்லையா? நஷ்டப்பிராயுஷ பத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா. இந்த பாகவத் சேவைன்னா ஒண்ணு படிக்கிறது. பகவத்கீதா, பாகவதம் எல்லாம் கிருஷ்ணருக்கு சம்மந்தப்பட்டது. இன்னொன்னுனா குருவுக்கு வணங்கணும். எப்போ இது பண்ணுமோ, மகத் பாதர ஜோபிஷேகம். பியூர் டிவோட்டீஸோட டஸ்ட்டு நம்ம எடுத்து தலையில அது ஒண்ணு ஒரு எக்ஸாக்ட்டா ஒரு மீனிங்ன்னா பிரபுபாதோட டிவோட்டீஸோட டஸ்ட் எடுத்து நம்ம எங்க நடக்குதோ அது இன்னொரு மீனிங் என்னன்னா, அவங்க சொல்றது அந்த வாக்கு இருக்கு இல்லையா? அது ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணுமா. அந்த ஒரு இது பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணோம்னா, நம்ம பக்தி பிரின்சிபல்ஸ் கரெக்ட்டா இருப்போம். எப்போ அது ஃபாலோ பண்றோமோ, நம்மளுக்கு என்னதான் கஷ்டம் இருந்தாலும், பக்தியில ஃபாலோ பண்றதுல என்ன ஒரு தடை இருந்தாலும், நம்ம அந்த முயற்சி பண்றோம் இல்லையா? அந்த செயல், அது பிரபுபாதுக்கு தெரியும், கிருஷ்ணருக்கு தெரியும். அந்த செயல்னால நம்ம அந்த முயற்சி பண்ற செயல் இருக்கு இல்லையா? பிரபுபாது புரிஞ்சுக்கிட்டு, கிருஷ்ணர் புரிஞ்சுக்கிட்டு, அவங்க நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுவாங்களாம். எப்போ குருவோட அனுகிரகம் இல்லையோ, கிருஷ்ணருக்கு அடைய முடியாதாம். அதனால ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, குரு சொன்னது நம்ம ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணுமா. ரொம்ப சிம்பிள் தான் பிரபுபாத் குடுத்துருக்கு. என்ன சாண்டிங், ஹியரிங். அந்த எப்படியோ பண்றோம். நம்ம 16 மாலை பண்ணியே பண்ணோம். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராமா, ஹரே ராமா, ராம ராமா, ஹரே ஹரே. எல்லாரும் பண்றோமா? 1, 2, 3, 4 பண்றவங்க இருக்காங்க. 5 பண்றோம், 16 பண்றவங்க அந்த எப்படி தான் நம்ம பண்றோம். அது ஏன் கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டி பண்ண முடியாது? எப்படி தான் பண்ணி தான் ஆகணும். அந்த ஒரு செயல். நம்ம அந்த ஹரே கிருஷ்ணா பண்ணுவோம். அந்த கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டி பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம குவாலிட்டி கொஞ்சம் கொஞ்சமா குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகுமா. எப்போ நம்ம குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகுமோ, நம்மளுக்கு அந்த கிருஷ்ண பக்தி நம்ம பண்ணுற ப்ராசஸ்ஸு நமக்கு நல்லா புரியுமா. ஆசக்தி அப்படிதான் டெவலப் ஆகும். இப்போ நம்ம ஒரு இதே இங்கே எனக்கு கொஞ்சம் பேர் தெரிஞ்சவங்க இருக்காங்க. ரைட். இப்போ நம்ம தெரிஞ்சவங்க எப்படி தெரிஞ்சோம்? அவங்ககிட்ட பேசுவோம், பழகுவோம். எப்படி அந்த ஆசக்தி வரும்? ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை இருக்குல்ல, அவங்க சொல்கிறது நான் கேட்குறது அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இல்லைன்னா நம்மளுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நம்மளுக்கு யாரும் தெரியவே தெரியாது. இப்போ நம்ம பேச மாட்டோம். இல்லன்னா சும்மா வந்து போறவங்கள ஹரே கிருஷ்ணான்னு இல்லன்னா நம்ம பேசுவோம். அதே மாதிரி நம்ம கிருஷ்ணர் நம்ம இப்போ கோயிலுக்கு வந்து போறவங்கள எப்படின்னா, பப்ளிக் எல்லாம் வந்துட்டு அவங்க வந்து போறாங்க. இப்போ எப்படி நம்ம இங்க நடந்து போம்போது யாருன்னா ஹரே கிருஷ்ணா அந்த மாதிரி ஒரு அஃபிஷியலா பார்த்தோம். இல்லன்னா, நம்ம கோயில்ல ஒரு டிவோட்டிய பார்த்தோன்னா ஹரே கிருஷ்ணா அந்த மாதிரி இங்க வரவங்கலாம் பப்ளிக் எல்லாம் வணங்கிட்டு போயிடுவாங்க. அது தப்பு கிடையாது. ஆனா, நம்ம டிவோட்டீஸோட அந்த இது இருக்கு இல்லையா? அந்த பேச்சு வார்த்தை இருக்கு இல்லையா? அது வந்துட்டு எப்போ நம்ம ஒருத்தர பத்தி புரிஞ்சுக்கிறோமோ, தெரிஞ்சுக்கிறோமோ, அப்பதான் அவங்க நேசிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் இந்த பகவத்கீதா சரி, பாகவதம் சரி, இதெல்லாம் கிருஷ்ணர் பத்தி நம்ம கேட்க கேட்க என்னாகுன்னா, நமக்கு அந்த அட்ராக்ஷன் டெவலப் ஆகுமா. ஆமாவா இல்லையா? ஏதோ ஒண்ணு இருக்கட்டும். சர்வீஸ் ரிலேட்டட் இருக்கட்டும், இல்ல நம்மளுக்கு என்ன ஒரு கொஸ்டின் ஆன்சர் டவுட் இருக்கட்டும். எல்லாமே இது நம்ம எப்படின்னா, அந்த ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்ணணும். அதுதான் நம்மளுக்கு கிருஷ்ணா கான்ஷியஸோட மெயின் பிலாசபின்னா பர்சனாலிட்டி. பர்சனாலிட்டின்னா இந்த ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்ணுவோம். அந்த ரிலேஷன்ஷிப் நம்ம என்ன பண்ணோம் மெட்டீரியல் லெவல்ல நம்மளோட அப்பா, அம்மா அந்த இது பார்த்து பண்ணுறோம் இல்லையா? அது தப்பு கிடையாது. ஆனா அந்த குவாலிட்டீஸ் நம்ம வந்துட்டு கிருஷ்ணனோட நோக்கி போணும். அதுதான் டிவோட்டீஸ் பண்ற ஒரே ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி என்ன, அவங்க எது பண்ணாலும் வீட்ல அப்பா, அம்மா இருப்பாங்க, ஃபேமிலி இருப்பாங்க எல்லாம். ஆனா கிருஷ்ண பக்தியில இருப்பாங்க. அதுதான் டிவோட்டீஸ்க்கு, நான் டிவோட்டீஸ்க்கு இருக்க டிஃபரன்ஸ். வைஷ்ணவாஸ்க்கு, அவைஷ்ணவாஸ்க்கு அவங்க எது இருந்தாலும் டிவோட்டி கிருஷ்ணர் கனெக்டடா இருப்பாங்க. அந்த குவாலிட்டி டெவலப் பண்ணுறது தான் நம்ம இந்த கிருஷ்ண கான்ஷியஸோட முக்கிய குறிக்கோள். அது எப்போ அந்த டெவலப் பண்ண என்னானோ, நம்ம எந்த சமயத்தில் இறந்து போனாலும் நம்மளுக்கு கவலையே கிடையாது. ஏன்னா ஒரு விஷயம் கேரண்டீடு, நம்ம கிருஷ்ணர் அடைவோம். அப்படி இல்லையா, நம்ம கிருஷ்ணர் நினைக்கலனாலும் இன்னொரு ஜென்மம் கேரண்டி கிடைக்கும். அந்த அந்த ஒரு இதனால தான் நம்மளுக்கு இந்த மனுஷ ஜென்மம் கிடைக்கும். அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் ஜென்மத்தில் நம்ம கிருஷ்ண பக்தி. ஆனால் இன்னொரு சான்ஸ் எடுத்துக்க கூடாது. இப்போ இந்த சான்ஸ் இந்த ஜென்மத்தில் கிடைச்சிருக்குதா, நம்ம அனுபவிச்சிருக்கோம் போதும். எல்லா கஷ்டம் அனுபவிச்சாச்சு. எல்லா விதமான கஷ்டம் அனுபவிச்சாச்சு, கேட்டாச்சு, பார்த்தாச்சு, எல்லாமே ஆச்சு. அறிவில் இருக்கவங்க அதனால தான் சைதன்ய இந்த கிருஷ்ணா கான்ஷியஸ் வந்து எல்லாருக்குமே என்னது சுமேத சகா, ரொம்ப ஷார்ப் இன்டெலிஜென்ஸ், ஸ்மார்ட்டாக இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு தான் இந்த கிருஷ்ணா பக்தியா. கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா பகவத்கீதையில் அது 7வது அத்தியாயத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்குது. பகுனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்தியந்தே வாசுதேவம் சர்வமிதி சமாத்மா சுதுர்லபா. அந்த பக்தி என்றது எல்லாருக்கும் கிடைக்காதான், சுதுர்லபமாக. அது எப்படி கிடைக்கும்னா கேட்க தான் எவ்வளோ கேட்குறோமோ கிருஷ்ணரை பற்றி. அதனால் பிரபுபாத் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ புக்ஸ் எழுதியிருக்காரு, இவ்வளோ கொஸ்டின் ஆன்சர்ஸ், இவ்வளோ கான்வர்சேஷன் இதெல்லாம் பண்ணியிருக்கிறது ஒரே ஒரு நோக்கம்தான். பிரபுபாத் சொல்லுவார்,
நான் இதெல்லாம் பண்ணுற ஒரே ஒரு முக்கிய குறிக்கோள்னா ஜனங்கோ ஹரே கிருஷ்ணா ஜெபம் பண்ணுமா. அட்லீஸ்ட் அவங்க ஸ்டார்ட் பண்ணணும். அந்த குவான்டிட்டி அதெல்லாம் செகண்டரி. அட்லீஸ்ட் அவங்க ஹரே கிருஷ்ணான்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களோட நம்ம சொல்ல பேங்க் அக்கௌண்ட் என்ன இருக்கோ அதே மாதிரி கிருஷ்ணா அக்கௌண்ட்டில் கிருஷ்ண உலகத்தில் நம்ம பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடுச்சான். அது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் நிதானம் வரும். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஒரே ஒரு தப்பு பண்ணக்கூடாது. என்னென்னா வைஷ்ணவ அபராத் பண்ணக்கூடாது. எந்த ஒரு இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கிருஷ்ணனோட லீல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயோ ஒரு இது இருக்கும், இருக்கும் வைஷ்ணவ அபராதம். நம்ம கிருஷ்ணர் அபராதம் பண்ணாலும் கிருஷ்ணர் ஏற்று மன்னிச்சிடுவார். ஆனால் வைஷ்ணவ அபராதம் பண்ணால் கிருஷ்ணர் கூட மன்னிக்க மாட்டார். ஸோ நம்ம பண்ண வேண்டியது பக்தியில் இல்லைன்னா அந்த ஸ்ரவணம் கீர்த்தனம் அந்த அட்ராக்ஷன் டெவலப் பண்ணோன்னா நம்மளுக்கு அசோசியேஷன். நான் எப்பவுமே சொல்ல பெஸ்ட் அசோசியேஷன்னா நம்ம டிவோட்டிஸில் பேசணும், நம்மளும் அதான் சொல்கிறோம். பெஸ்ட் அசோசியேஷன்னா பிரபுபாதோட கிளாஸ் லெக்சர்ஸ், பிரபுபாதோட புக்ஸ். பிரபுபாத் சொல்லுவார், நான் இல்லைன்னாலும் என்னோடய புக்ஸ் படிச்சிங்கன்னா நான் உங்கள் கூட காண்டாக்டில் இருப்பேன். இப்போ ஃபிசிக்கலாக பிரபுபாத் நம்ம கூட இல்லை, ஆனால் பிரபுபாதோட எழுத்து பகவத்கீதா பாகவதம் இது எல்லாம் எக்ஸ்பிளேஷன். இது நம்ம இந்த ஒரு அட்வான்டேஜ் என்ன இருக்குதோ அது மிஸ் பண்ணக்கூடாது. மிஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லோரும் லக்கியாக இருக்கான்னு லக்குன்னுவாங்களே, நம்மளுக்கு அந்த கிடைச்ச லக்கை மிஸ் பண்ணிடுவோம். அது மோஸ்ட் நம்மளாம் அன்லக்கி ஆகிடும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பிரபுபாத் கொடுத்துருக்காரு, இஸ்கான் டெம்பிள் பிரபுபாத் கட்டி கொடுத்துருக்காரு, நம்மளுக்கு வைஷ்ணவ அசோசியேஷனாக கிடைக்குது. அந்த எந்த ஒரு காரணத்தினால அந்த அசோசியேஷனை விட்டு போகக்கூடாது. கஷ்டம் இருக்கும் வீட்டில், இப்போ எல்லா இடத்துல கஷ்டம் இருக்குமா இல்லையா? அதுக்குன்ட்டு நம்ம வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், அப்பா அம்மா பசங்க சண்டை போடும், விட்டு போயிட்டா நம்மளுக்கு அதே மாதிரி தான் டிவோட்டிஸோட அசோசியேஷனில் எந்த ஒரு இது இருந்தாலும் அசோசியேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன டிவோட்டிஸ் என்ன சர்வீஸ் பண்ண எதனா திட்டிடுவாங்க. எனக்கு யாரோ சொன்னாங்க ஒருத்தர், ஒரு காங்கிரேஷன், அவர் எனக்குன்னா ரொம்ப பழைய காங்கிரேஷன். பிரபு யாரோ டிவோட்டி என்னை திட்டாங்க. என்ன பிரபு, நான் இவ்வளோ வருஷமாக வரேன், சர்வீஸ் பண்ணுறேன். அவர் பேர் எனக்கு தெரியாது, அவர் வருவார் டெய்லி பேசுவார், நான் பேர் கூட கேட்கல. அவர் பிரபு உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசினேன் பிரபு. என்ன கேட்டேன், என்னது ஏதோ கேள்வி கேட்பாங்க, கொஸ்டின் ஆன்சர் இருக்கும். இல்லை பிரபு, அந்த டிவோட்டி என்னை திட்டார் பிரபு, நீ சர்வீஸ் பண்ணுற பர்மிஷன் இல்லாமல் பண்ணுறேன்ட்டார். அந்த டிவோட்டி எந்த சூழ்நிலை சொன்னாரோ, இவர் எந்த சூழ்நிலை கேட்டாரோ தெரியல. ஆனால் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணுன்னா, நான் கேட்டேன், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, அவர் என்ன சூழ்நிலை சொன்னாரோ தெரியல, அவர் எந்த சூழ்நிலை இருந்தாரோ, அவர் மனோநிலை எப்படி இருந்துச்சு, அவர் உடம்பு எப்படி இருந்தோ, அவர் இமோஷன்ஸ் எப்படி இருந்தோ தெரியல, நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் இருந்தீங்க, நீங்கள் எப்படி புரிஞ்சிங்களோ தெரியல. ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்னென்னா நம்மளுக்கு எந்த ஒரு சுச்சுவேஷன் போட்டாலும் கிருஷ்ணர் ரெண்டு விஷயம் மாத்திரம் புரிஞ்சுக்கணும். ஒன்று, நம்மளுக்கு கிருஷ்ணர் பிரபுபாத டாலரன்ஸ் கற்றுக் கொடுப்பாங்க. இன்னொன்று, அந்த சுச்சுவேஷன் நம்மளுக்கு எதுக்கு வந்திருக்குன்னா நம்மளோட சுத்தம் ப்யூரிஃபிகேஷன் ஆகுமா. இந்த ரெண்டு விஷயம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு குணாஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த குணாஸ் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அசுர குணத்துலேருந்து நம்ம தெய்வ குணத்துக்கு வர முடியாது. எப்போ நம்ம தெய்வ குணத்துக்கு வரலையோ கிருஷ்ணர் பற்றி தெரிஞ்சிக்க முடியாது, பிரபுபாத பற்றி தெரிஞ்சுக்க முடியாது, பக்தி தெரிஞ்சிக்க முடியாது. அதனால் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் நம்ம ஒரு 2 பிரின்சிபல்ஸ் நம்ம மனசில் வச்சுக்கணும். ஒன்று, நம்மளுக்கு அது டாலரன்ஸ் கற்றுக் கொடுக்குறதுக்கு, இன்னொன்று வந்துட்டு ப்யூரிஃபிகேஷனுக்கு. இந்த 2 பிரின்சிபல்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதனால அவசிய ரக்ஷித கிருஷ்ணா. கிருஷ்ணா எப்பவும் எந்த ஒரு சுச்சுவேஷன் போனாலும் என்னை காப்பாற்றுவார். பெஸ்ட் எக்ஸாம்பிள் பிரகலாத் மகாராஜ், பாகவத்தில் படிச்சிருக்கோம். அது இப்போ நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அது இது பண்ண யாரோ தெரியாதவங்க பண்ணாலும் பேசினாலே பேஜாராகுது. அப்பாவே பண்ணும்போது எப்படி இருக்கும்? ஒரே ஒரு தான் சொன்னேன், எனக்கு கிருஷ்ணர் இருக்கார், நாராயணன் இருக்கார், அவர் என்னை காப்பாற்றுவார். இரண்யகசிபு கேட்பார், இல்லை உனக்கு இந்த தைரியம் எங்கே இருக்குதுன்னா அவர் சொல்லுவார், உனக்கு எங்கேருந்து அந்த இது வருதோ அதே சக்தி எனக்கு வருது. மூல காரணம் கிருஷ்ணர். ஸோ எந்த ஒரு சுச்சுவேஷனில் எந்த ஒரு இது இருந்தாலும் பக்தி விடக்கூடாது. பக்தி நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், அது கேட்கணும், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். அதுதான் டிவோட்டிஸோட குவாலிட்டிஸாக. சதாம் பிரசங்காம் இல்லை மச்சித்தா மத்கத பிராணா போதையந்த பரஸ்பரா. டிவோட்டிஸ்னால் ஒரு மீட் பண்ணும்போது கிருஷ்ணர் கதை பேசணுமா. ஆனால் அந்த பேசுகிற தன்மை இருக்கு இல்லையா, நம்ம ஏதோ பேசக்கூடாது. அதனால் ஆச்சாரியங்க சொல்லுவாங்க, கிராமிய கதை இருக்கக்கூடாதான். ஏன்னா நம்மளுக்கு அந்த பேசுகிற குவாலிட்டிஸ் இருக்குது, கேட்குற குவாலிட்டிஸ் இருக்குது இல்லையா. அதை எப்போவுமே நம்ம கிருஷ்ணர் பற்றி பேசி கிருஷ்ணர் பற்றி கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன், பேசி தான் பேசணும், பேசாமல் இருக்க முடியாது. நம்ம ஒரு உலகத்தில் ஒரு குடும்பத்தில் இருக்கும்போது நம்ம பேசாமல் இருக்க முடியாது. ஆனால் எது பேசுகிறோம், யார் பற்றி பேசுகிறோம், அது நம்மளுக்கு கிருஷ்ணர் பற்றி ரிமைண்ட் பண்ணுதான்.
என்னால் கிருஷ்ணருக்கு அதனால எனக்கு கிருஷ்ணா கான்ஷியஸில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதா? அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக வச்சுக்கணும். எஸ், நம்ம எல்லா வரவங்க கிட்ட பேசும்போது கேஷுவலாக பேசுவோம், தப்பு கிடையாது. ஆனால் அந்த கேஷுவலாக பேசி பேசி அதிலேயே நம்ம முழுங்கக்கூடாது. அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா? ஆனால் நம்ம ரிமைண்டர் வச்சுக்கணும். ஏன்னா இந்த மனுஷன் வந்துட்டு மனுஷ ஜென்மம் என்ன இருக்குதோ ரொம்ப ஷார்ட்டா. ரொம்ப ரொம்ப சொல்ல முடியாது. நம்ம கோவிந்ததாஸ் சொல்லுவார் என்ன, "கமல தல ஜல ஜீவல தலமல." அந்த தாமரை இலையில தண்ணி பட்டு எப்படி அந்த மாதிரி நம்ம லைஃப் எப்பவும் முடியலாமா? ஆனால் நம்ம ஒரு ஒரு நிமிஷமும், ஒரு ஒரு செகண்ட், ஒரு ஒரு நொடியும் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம பண்ணுறது கிருஷ்ணரை ஞாபகப்படுத்துதா? என்னால் இன்னொருத்தர் கிருஷ்ணருக்கு கிருஷ்ணர் பற்றி பேசுகிறேன்னா, எப்போ இந்த ஒரு மைண்டை நம்ம வச்சுக்கணுமோ, இதுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் இன்னொரு சிம்பிள் ஆக்டிவிட்டி. நம்ம தூங்குறதுக்கு முன்னே, கிருஷ்ணா ஒரு தேங்க்ஃபுல் இருக்கணும். நாளைக்கு நீ எனக்கு உன்னோட சர்வீஸ். ஏன்னா நம்ம மைண்டில் என்ன ஃபீடு பண்ணுறோமோ அதுதான் மைண்டு நம்ம பாடி ஒர்க் ஆகும். நம்ம காலையில் எந்திரிக்கும் போது அதே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி காலைல எந்திரிச்சோன்னே நம்ம கிருஷ்ணா இன்றைக்கி எனக்கு இந்த இந்த மாதிரி நல்லா சர்வீஸ் பண்ணணும், நல்லா சாண்டிங் பண்ணணும், நல்லா ரீடிங் பண்ணணும். நம்ம யோசிக்கிறோம் இல்லை, நம்ம கொஞ்சம் ஆஃபீஸ்லலாம் வேலை பண்ணுவோம், இந்த டார்கெட் இருக்குது, இது முடிக்கணும், இது இந்த மாதிரி பண்ணணும். அவங்களுக்கு எல்லாம் ஒரு டார்கெட் வச்சு, அதே மாதிரி நம்மளுக்கு பக்தியில் ஒரு டார்கெட்டுன்னா கிருஷ்ணர் அடையணும். அதுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் இந்த ப்ராசஸ். பக்தியில் இருக்க இந்த ஸ்ரவணம், கீர்த்தனம், அசோசியேஷன், பிரசாதம், இதெல்லாம் இது பண்ண பண்ணனா நம்ம அந்த ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி காங்கர் பண்ண முடியும். எப்படி பரீட்சித் மகாராஜ் உலகத்தை காங்கர் பண்ணாரோ, பிரபுபாத் உலகத்தை காங்கர் பண்ணி பக்தி கொடுத்தாரோ, ஒரே ஒரு விஷயம் நாம் பண்ண வேண்டியதெல்லாம் பிரபுபாத் சொன்ன அந்த பக்தி மார்க்கம் என்ன அதை ஃபாலோ பண்ணுறோமோ, நம்ம அந்த ஜென்ம மிருத்யு ஜராவை காங்கர் பண்ணி கிருஷ்ணன் அடையலாமா. ग्रंथराज श्रीमद् भागवतम की जय, श्रील प्रभुपाद की जय.